அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட பல நபிகளை அனுப்பினான். அவர்களில் 25 நபிகள் பெயர்களை அல்லாஹ் குர்ஆனில் நேரடியாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், நாங்கள் சில தூதர்களை உனக்கு முன்பே கூறியுள்ளோம், சிலரை கூறவில்லை. குர்ஆன் 40:78. குர்ஆனில் குறிப்பிடப்பட்ட 25 நபிகள் ஆதம் அலைஹி வஸல்லம், இத்ரீஸ் அலைஹி வஸல்லம், நூஹ் அலைஹி வஸல்லம், ஹூத் அலைஹி வஸல்லம், சாலிஹ் அலைஹி வஸல்லம், இப்ராஹீம் அலைஹி வஸல்லம், லூத் அலைஹி வஸல்லம், இஸ்மாயில் அலைஹி வஸல்லம், இஸ்ஹாக் அலைஹி வஸல்லம், யாக்கூப் அலைஹி வஸல்லம், யூசுப் அலைஹி வஸல்லம், அய்யூப் அலைஹி வஸல்லம், ஷுஈப் அலைஹி வஸல்லம், மூசா அலைஹி வஸல்லம், ஹாரூன் அலைஹி வஸல்லம், தாவூத் அலைஹி வஸல்லம், சுலைமான் அலைஹி வஸல்லம், இல்யாஸ் அலைஹி வஸல்லம், அல் யஸா அலைஹி வஸல்லம், யூனுஸ் அலைஹி வஸல்லம், ஷக்ரியா அலைஹி வஸல்லம், யஹ்யா அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹி வஸல்லம், துல்கிஃப்ல் அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் அனைவரின் ஒரே அழைப்பு, அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், பாவங்களை விட்டு தப்பா செய்யுங்கள், நல்லொழுக்கத்துடன் வாழுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தூதரை அனுப்பினோம். குர்ஆன் 16:36. அனைத்து நபிகளையும் நம்புவது ஈமானின் அடிப்படை அம்சம். அவர்களை வேறுபடுத்தாமல் மதிப்பது ஒரு முஃமினின் அடையாளம். அல்லாஹ் நம்மை உண்மையான ஈமான் கொண்டவர்களாக்குவானாக. ஆமீன்.